ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் லிட்டில் மகிழ்னி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோவில் நாங்கள் திருச்செந்தூர் எப்படி போனோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. திருச்செந்தூர் ஏன் போனோங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து சவுதியிலேருந்து வந்தோடனே நாங்கள் திருப்பதி தான் போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தோம். திருப்பதி போகிறதுக்கு டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டோம். ஏன்னா கோவில் திருவிழாவும் நடந்துச்சு. அதுக்கு அந்த காப்பு கட்டுறது அந்த டைமிங்லாம் பார்த்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம் அவசரமாக. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, சுதிக்ஷாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் உடம்பு சரியில்லாமல்னா என்ன ஆச்சுன்னா, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அவளுக்கு ஏதோ 2 நாளுக்கு முன்னாடி சாப்பிட்டது ஒத்துக்காமல். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் திருப்பதி போகலாம். அப்புறம் இந்த கோவில் திருவிழா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சரி நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணோம். நாங்கள் திருச்செந்தூர் கிளம்புன அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் ஒரு 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் டிஃபனுமே நாங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். என்ன எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா, இட்லி, சட்னி இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். மதியானத்துக்குமே நாங்கள் சாப்பாடு கையிலே எடுத்துகிட்டு போயிருந்தோம். தயிர் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். காலையில் போகும்போதே ஒரு கோவிலில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மதியானம் ஒரு சர்ச்சில் சாப்பிட்டோம். சர்ச்சு க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. வெளியில் நல்லா இருந்துச்சு மரம் எல்லாமே. எங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் அந்த சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்மளே அங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப தண்ணி வசதிலாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த இடத்துல, அந்த ஊரில். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூர் வந்தோடனே கார் அதாவது ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி கார் கவர்மெண்ட் பார்க்கிங் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் பார்க்கிங்கில் தான் நாங்கள் காரை போட்டுட்டு உள்ளே நடந்தே போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு தெரியல. ஆனால் உள்ளேயுமே கார் எடுத்துகிட்டு போகலாம். பெய்டு கார் பார்க்கிங் நிறையா இருந்துச்சு. சரின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டுட்டு நாங்கள் நேராக எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ போனீங்கன்னா சாமி எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் உடனே மொட்டையை அடிச்சுட்டு போய் கோவிலில் போய் சாமி அதெல்லாமே பார்த்துட்டு நேராக சாமி பார்க்க போனோம். நாங்கள் சாமி பார்க்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே உள்ள வீடியோ எல்லாமே எடுக்க முடியல. ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி நம்ம கையில் தான் வச்சுருந்தோம் நாங்கள். ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் முருகன்லாம் பார்த்துட்டு வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு அங்கேயே தங்கிட்டோம். ஏன்னா நைட்டு நம்ம ட்ராவல் பண்ணி எங்கேயும் போகக்கூட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டே, ஆனால் சனிக்கிழமை போனோம். அன்றைக்கே நாங்கள் சாமியெல்லாம் பார்த்து மொட்டை எல்லாமே அடிச்சிட்டோம். அன்றைக்கே மொட்டை அடித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் என்ன ரூம் அங்கேயே பக்கத்துலேயே கோவில் வாசல் கீழே இறங்கி போனாலே ஒரு 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 ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலுமே ரூம் எல்லாமே வேக்கன்சி இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் போய் ரூம் புக் பண்ணோம். ஆனால் ரூமுக்கு 3500. ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஸ்பேசியஸாக நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரூமே நாங்கள் அங்கேயுமே புக் பண்ணிவிட்டு காலையில் ஒரு தடவை ஃபுல்லாக ரவுண்டு ஒரு தடவை வந்துட்டு அந்த வேல் எல்லாமே போட்டு அதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். நைட்டு சாப்பிட்டதும் அதே ஹோட்டல், மார்னிங் எந்திரிச்சுமே அதே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வெளியில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம்.
அம்மா கொடுத்தனா? எவ்வளோ கொடுத்த? அம்மா யாருக்கு கொடுத்த? அப்பாக்கு. திருச்செந்தூர் ஃபுல்லாகவே ஒரு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு டைம் வந்து ஒரு 10 மணி தான் இருக்கும். அங்கேருந்து கிளம்புனோன்னே அடுத்தது வந்து நாங்கள் ஒரு கோவில் கிளம்புனோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில், ரொம்ப பழமையான கோவிலும் கூட. அது சிவன் கோவில் தான். அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.